ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு காவேரி வீட்டுக்கு. எல்லாரும் கொஞ்சம் ஆசையாக எல்லாம் பண்ணி முடிச்சுடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாரதா பாப்பாவோட பேர் கேட்பாங்க. காவேரின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாகிடுது. நம்ம பொண்ணு இல்லைன்னு நினச்சி இவர் இந்த பேரை வச்சுருக்காருன்ற மாதிரி அப்படியே நெகிழ்ச்சி ஆகிடுறாங்க. ஆனால் காவேரிக்கு ஒன்றும் அப்படி ஒரு அதிர்ச்சி மாதிரி தெரியல. ஏன்னா காவேரிக்கு ஆல்ரெடி பேர் தெரியும் போல். அம்முன்னு தான் ஆனால் இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க போல் காவேரி தான். அப்போது காவேரியும் சொல்கிறாங்க என் பேர் தாம்மா அவளுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க, முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க கோவிலுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க காவேரி. நான் ஆட்டோவில் போய்க்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் சொல்வார் வாங்க போகிற வழி தான் நான் விட்டுறேன்ற மாதிரி சொல்லுவார். இவங்க அம்மாவும் போடி கிளம்பி போடி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை ஆனால் திட்டுறாங்க, நீ என்ன அவங்க கூடலாம் அனுப்புகிற அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே போடி என்ன இதில் என்னடி இருக்குது, அவர் தான் கூப்பிட்டு போய் விடுறேன்றாரு, இந்த காலத்தில் உதவி பண்ணுறதே பெரிய விஷயம், தானே உதவி பண்ணுறாரு போடின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி காவேரி சுடிதார் போட்டு கிளம்புவாங்க. அவங்க அம்மா இல்லை நீ புடவை தான் கட்டணும் சொல்லி புடவை ஜுவல்லரி எல்லாமே எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு கிளம்பி வருவாங்க. பாருங்கள் செம சூப்பராக இருப்பாங்க காவேரி. அவ்வளோ அழகு. அப்படியே ரசிப்பார் விஜயால். அந்த கண்ணை இப்படி எடுக்கவே முடியாது. அப்படியே ஒரு செகண்ட் இப்படியே பார்த்துட்ருப்பார். அப்புறம் வாங்க கிளம்பலான்னொன்னே அப்படியே காரில் ஏறி போகிறாங்க. அங்கேயும் என்ன பண்ணுறாருன்னா சும்மா விடாமல் காவேரியை சைட் அடிச்சுட்டே வராரு ஃப்ரண்ட்டு மிரரில். அதை காவேரியும் பார்த்துடுறாங்க. என்ன இவர் நம்மளை பார்க்குறாருன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இவர் அவங்க பார்க்குறத பார்த்துருவார். பார்த்துட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பை போட்டு முருகன் கோவிலுக்கு தானே போனோம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பார். காவேரி ஆமாம் ஆமாம் அப்படின்வாங்க. வாங்க வாங்க தோ வந்துருச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லி ஏதோ சமாளிப்பார். ஆனால் அப்படி சைட் அடிச்சுட்டே தான் வருவார் ஃப்ரண்ட் மிரரில். அதை அப்படியே காவேரியும் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரியே வருவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோட் முடியுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.